இன்னைக்கு வந்துட்ட மாநில தலைவர்கிட்ட போய் அமௌண்ட் கொடுக்குறாரு, இந்தாங்க உங்க கட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு, நீங்கள் செய்கிற வெறுப்பு பிரச்சாரத்திற்கு, நீங்கள் தமிழகத்தில் உருவாக்க முடிகிற கலவரத்திற்கு பணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருத்தர் வந்து தரலாம், ஒரு அயோக்கிய பையன் வந்து தர்றான்னு நீங்க அதை தடுக்கிறதுக்கு சட்டம் இருக்கா? எப்போது வேண்டுமானாலும் இவர்கள் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கலாம், பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செய்யக்கூடாது. என்னங்கடா உங்க சட்டம்? இது என்ன நியாயம்? இது எங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இப்படி இந்த நாட்டில் சட்டம் இருக்கிறதா? இந்துவாக ஒருவர் இன்னைக்கு மாறிவிட்டார். நாட்டில் தான் மதமாற்றம் யாரும் தாமாக விரும்பி எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது அல்லவா? ஒருத்தர் இந்துவாயிட்டார், அவர் அறநிலைத்துறைக்கு தம்முடைய சொத்துக்களை கொடுப்பதற்கு ஏதோ வரையறை இருக்கா? ஒரு வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும், 2 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும், 5 வருஷம் கழித்து தான் கொடுக்கணும் சட்டம் இருக்கா? ஒரு சட்டம் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் அவர் அறநிலைத்துறைக்கு தம்முடைய சொத்துக்களை எழுதி கொடுக்கலாம். ஒரு கிறிஸ்தவருக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா? இந்த ஒப்பீடு நாம காட்டுவது வெறுப்புக்கு அல்ல, எங்களுடைய உரிமையை கிளைம் பண்றதுக்கு. யாருக்கும் இந்த சட்டம் இல்லாம எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சட்டம்? அப்ப நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? எங்களுடைய உரிமையை எப்படி நீங்கள் பறிக்கிறீர்கள்? அந்த ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? இதான் நம்ம கேட்கிறோம். 5 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும்னா அதை சொல்றதுக்கு நீ யாருப்பா? அவன் விரும்பினா என்றைக்கும் பள்ளிவாசல் கொடுப்பான், அவன் விரும்பினா பள்ளிவாசல் வகைகளுக்கு வக்ஃப் செய்வான். அதை தடுக்கிற அதிகாரம் அரசாங்கத்திற்கு இல்லை, ஆனால் சட்டத்தின் மூலம் தடுக்க பார்க்கிறார்.